மானாமதுரை அருகே அரசு பேருந்துகளில் சிறிய தயிர் பானைகளை கொண்டு செல்ல திடீரென லக்கேஜ் கட்டணம் வசூலிக்கப்படுவது சிறு வியாபாரிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தேப்புதுக்கோட்டை, குறிச்சி, சின்ன புதுக்கோட்டை, கோச்சடை உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து பரமக்குடி நகருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலைச்சுமையாக தயிர், மோர் கொண்டு சென்று விற்று பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அரசு பேருந்துகளில் சிறிய தயிர் பானைகளுக்கு தலா 15 ரூபாய் லக்கேஜ் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் சிறு வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இருந்து போனாங்க, இப்ப இருக்க கொஞ்சம் பேர் தான் போறாங்க. இப்ப இந்த மாதிரி லக்கேஜ் கேக்குறாங்க. பானைக்கு மாத்திரம் பானைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொண்டு வரோம். தயிர் ரொம்ப கூட கொண்டு போகல. சுத்தப்பழம் கொண்டு வருவோம். தீரா போனா 200 100 ரூபாய்க்கு தான் போகும். அது வேலைப்பா வீட்டுல இருக்க மாட்டேன். இதே எங்களுக்கு தொழில். நீங்க இப்ப டிக்கெட் எடுக்கிறாங்க. இதுல டிக்கெட் கொடுத்தா எந்த சார் இருக்கு? 50 ரூபாய்க்கு ஒரு லெட்டர் போட்டு வாங்கி 4 லெட்டர் கொண்டாரு. அது பால் கார் கட்டுறதா டிக்கெட் கட்டுறதா? நீங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க. பண்ணைகளில் இருந்து பானைகளில் 50 ரூபாய்க்கு தயிர் வாங்கி செல்லும் நிலையில் தயிர் பானைகளுக்கு 15 ரூபாய் லக்கேஜ் கட்டணமாக வசூலிப்பதால் கிடைக்கும் சொற்ப லாபமும் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். சிறு வியாபாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு தயிர் பானைகளுக்கான லக்கேஜ் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக மானாமதுரையிலிருந்து கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.